ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குண்டு குண்டு குலோப்ஜாம் விரிசல் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்யறதுனா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எவ்வளோ குலோப்ஜாம் செஞ்சாலும் விரிசல் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 3 பாக்கெட்டு குலோப்ஜாம் பாக்கெட் எடுத்துக்கிறேங்க. அதை முதல்ல நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, 3 பாக்கெட்டும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதிகம் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலும் சேர்த்து நான் பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். ஜீரா காய்ச்சிக்கிறதுக்கு நான் ஒரு கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். நான் 3 பாக்கெட் சேர்த்துருக்கனால நான் 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இது சக்கரை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாங்க, நல்லா சக்கரை கரைகிற மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காவை நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஜீரா நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குலோப்ஜாமை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம கையில் லைட்டாக ஆயில் தொட்டுக்கலாங்க. ஆயில் தொட்டுக்கிட்டோம்னாக்கா நல்லா குலோப்ஜாம் உருட்டும் போது விரிசல் இல்லாமல் நல்லா குண்டாக அழகாக வருங்க. பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா குண்டா அழகாக வந்திருக்கு. இது போலவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் உருட்டும் போது அந்த விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும் ரவுண்ட் ஷேப்பில். பாருங்கள், நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்குவோம்.
எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பொரிஞ்சு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 பாக்கெட்டுக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. நல்லா அழகாக இதே மாதிரி நம்ம ரவுண்டாக குண்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஜீரா எப்போதும் கொஞ்ச நேரம் ஆறி இருக்கணுங்க, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு போடும்போது அந்த குலோப் ஜாமு உடஞ்சி வராமல் இருக்கும். நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா க்ளீனாக நமக்கு எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம ஆயில் நிறைய சேர்த்துக்கிறதுனால நிறையவே போடலாம், நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ க்ளீனாக பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது. அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஜீரா பதம் ரொம்ப கம்பி பதமாக இருக்கணும்லாம் வேணாங்க. நமக்கு சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும். பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன் நான். பார்க்கறதுக்கே நல்லா குண்டு குண்டாக நல்லா எம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே ஒரு 1/2 hour விட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருட்டி வச்சது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், ஒன்று கூட விரிசல் இல்லை. நல்லா சூப்பராக எம்மியாக நமக்கு எல்லாமே க்ளீனாக விரிசல் இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட்டாக ஒரு குலோப் ஜாம் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.